மேடை கழிக்கிறோம். வேற யாராவது விட்டு போயிருக்கான்னு தெரியல. திரு தீரஜ் அவர்களை மேடை கழிக்கிறோம். மற்றும் பணிபுரிந்த நடிகர்கள் திரு கிஷோர் வந்து போட்டோ எடுத்துட்டு அப்புறம் அங்கே போய் உட்காந்துடலாம். 2 கிஷோர், அப்புறம் அஸ்வின், வேற யார் இருக்காங்க? யாராவது விட்டு போனா கூட வந்துருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. போட்டோ எடுத்துட்டு அப்புறம் நம்ம போய் உட்காந்துக்கலாம். வாங்க. பங்கு மிஸ்டர் பங்கு, ப்ரொமோஷன் மிஸ்டர் மகுடபதி, செந்தமூர்த்தி சார், பத்திரிகை இணையதள நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் வணக்கம். முக்கியமாக வந்து ராஜேஷ் சாருக்கும் பிரபு சோலமன் சாருக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துக்கு வந்து படத்தை பார்த்துட்டு நாங்கள் வரோம் சார், நிறைய ஒரு ப்ரெஸ் மீட் இருக்குன்னு கூப்பிட்டேன். 2 பேருமே வந்து வரேன்னு சொல்லி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ராஜேஷ் சார் தான் வந்து எனக்கு கிருஷ்ணா சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு இந்த படத்தை பாருங்க அப்படின்னு சொன்னார். நாங்கள் 2 பேரும் உடனே தான் பார்த்தோம். அதுக்கு வந்து ராஜேஷ் சாருக்கு நன்றி. அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது படத்தை பார்த்தேன். படம் பார்த்துட்டு டேரக்டர் விஷ் பண்ணிட்டு என்ன பட்ஜெட்டு, எத்தனை நாள் ஷூட் பண்ணீங்க கேட்டு போயிட்டேன். ஆனால் சில படங்கள் மட்டும் அந்த ஒரு சின்னதாக ஒரு ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்குங்க. அது இந்த படம் எனக்கு கொடுத்துச்சு. அடுத்த நாள் அவருக்கு ஃபோன் பண்ணி நான் இன்னொரு வாட்டி பார்க்கணும் அந்த படத்தை அப்படின்னேன். உடனே 2 டேஸ் கழிச்சு திருப்பி போட்டு காட்டினோடனே நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் வந்து, சார் என்ன சார், அதுக்கு தானே சார் உங்களை கூப்பிட்டேன், ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னாரு. ஒரு தரமான ஒரு படம், ஒரு நல்ல முயற்சி. படம் ஃபுல்லாக ஆக்சுவலாக வந்து நிறையா நைட்ஸில் வந்து இந்த ரோடு சேசிங் அந்த மாதிரி ஒரு விஷயம் நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு குவாலிட்டியான ஃபிலிமாக இருக்கும். ஸோ அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக இயக்குனர் கிருஷ்ணா அவர்கள், அப்புறம் மியூசிக் டைரக்டர் சத்யா, ப்ரொடியூசர் ஆஜி அண்ட் சவுந்தரராஜன், அவங்களுடைய ஃபைன் ஃபோக்கஸ் பேனர், டிஓபி ஒளிப்பதிவாளர் ராஜவேல் ஒளிவீரன். சூப்பராக இருக்கும். நிறைய நைட் ஷாட்ஸுங்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஹீரோ ஆரி, ஹீரோயின் சிவதா, கொரியோகிராஃபர் நோபல், எடிட்டர் கிஷோர், ஸ்டண்ட் சுப்பராயன் மாஸ்டர் அண்ட் திலீப் மாஸ்டர். அண்ட் முக்கியமாக அந்த வில்லன் கேரக்டர் வந்து பிரசாந்த் நாராயணன். கண்டிப்பாக வந்து நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் அவர் வந்து தமிழில் ஒரு பெரிய ஒரு ரவுண்ட் வருவார். ஏன்னா நான் வந்து டேரக்டர்கிட்ட கேட்டேன், யார் சார் அவர் எங்கேருந்து பிடிச்சிட்டு வருதுங்க அப்படின்னு. அப்படி ஒரு சூப்பராக கலக்கலான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் ஓன் வாய்ஸில் பேசியிருக்காரு. இப்போ படத்தில் எல்லாருமே அவங்களுடைய ஓன் வாய்ஸில் பேசியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப லைவாக கங்கராஜ் சார். அண்ட் அப்புறம் அந்த மலையாளம் சலீம் குமார், அவரும் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரால் இன்னைக்கு வர முடியல. அண்ட் எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது படத்தில். அப்புறம் தம்பி ராமையா சார், ஹீரோ ஆரி, ஹீரோயின், ரொம்ப நல்ல ஒரு திருப்தியான ஒரு படமாக அவங்களுக்கு இருக்கும். ஒரு நல்ல படத்துக்கு எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலாக ரிலீஸ் வந்து March 28, அடுத்த வெள்ளிக்கிழமை உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது. அண்ட் March 26 ஐ திங்க் ப்ரெஷ் ஷோ பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வாங்க. ஒரு நல்ல படத்துக்கான ஒரு சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஐ விஷ் த ஹோல் டீம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஆக்சுவலாக டைரக்டர் கிருஷ்ணா வந்து அவருடைய தில்லுன்னு காதல் படம் பண்ணுறப்பே நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் நிறைய வாட்டி அவரை போய் பார்த்துருக்கேன் ஸ்பாட்லலாம். அப்போலேருந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஆக்சுவலாக டெய்லி மீட் பண்ணிக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி கூட எப்போ மீட் பண்ணாலும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஷேர் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல ஃப்ரெண்டு அவர் எனக்கு. ஸோ ஆக்சுவலாக அவருடைய ஜில்லுன்னு ஒரு காதல் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட் படமாக தான் இருந்திருக்கு. அந்த படத்தில் வர சாங்ஸ் ஆகட்டும், அந்த
வடிவேலு சார் சம்மந்தப்பட்ட சீக்வன்ஸ் ஆகட்டும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணாரு, அது வந்து சில சூழ்நிலைகள் காரணமாக வெளியில வர முடியாம இருக்கு. இப்போ இந்த படம் 3வது படம், ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு இந்த படம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ வந்து இந்த படம் சொன்னார், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு ராஜேஷ், நீங்க இப்போ வந்து பார்க்கணுன்றாரு. இந்த மாதிரி உதய் சார் பேசலாமா அப்படின்னு கேட்டாரு. நான் உடனே உதய் சார்கிட்ட பேசினேன். நீங்க பாருங்க, இல்ல கிருஷ்ணா நீ கண்டிப்பா நல்லா பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரியுது, நம்ம பார்ப்போம், உதய் சார் நானும் சேர்ந்தே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் உதய் சார் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாரு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஒரு நல்ல படம், ஒரு மைனா பார்த்துட்டு பிரபு செல்வம் சார் படம் பார்த்துட்டு ஒரு இம்பாக்ட் இருந்துச்சு, அந்த இம்பாக்ட் இந்த படத்துல இருந்துச்சு. அது வந்து உதய் சார் சொன்னார் என்கிட்ட, சார் அந்த மாதிரி இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப புதுசான விஷயம் ட்ரை பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிறைய சீக்வன்ஸ்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து அது ஒரு சேசிங் சீக்வன்ஸ் இருக்கு, அதெல்லாம் நைட் எஃபெக்ட்ல எப்படி ஷூட் பண்ணாங்க உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் அந்த படத்துல பெர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாருமே அவ்வளோ லைவா அவ்வளோ அழகா ரொம்ப இயல்பா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், அப்புறம் சத்யா மியூசிக் டைரக்டர் வந்து இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு வந்து ஒரு லீடிங் மியூசிக் டைரக்டரா இருக்காரு. அவருடைய எல்லா ஆல்பம்லையும் ஒரு சாங் ஹிட் பண்ணியிருக்காரு. இந்த ஆல்பத்துல எல்லா சாங்குமே ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நேட்டிவிட்டி, ஒரு ஃபோக் ஸ்டைலாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி இந்த படத்துல கேஸ்ட் அண்ட் வந்து ஹீரோயின் ஆகட்டும், அந்த பிரசாந்த் வில்லனா நடிச்சவர் எல்லாருமே அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 28 வந்து ஒரு நல்ல படம், கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படமா இருக்கும். ஸோ வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஆக்சுவல் ப்ரொடியூசர்ஸ், அப்புறம் வந்து உதய் சார், ஸோ எல்லாருமே வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல படம் வந்து நம்ம வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிற திருப்தி கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். போய் பாருங்க, தியேட்டர்ல போய் பாருங்க, நீங்க சப்போர்ட் பண்ணுங்க மீடியா. தேங்க்யூ. தேங்க்யூ ஜீசஸ். வந்திருக்கும் பத்திரிகை ஊடக தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த படம் பார்த்தேன். முதல்ல நல்ல திரைப்படங்களை அடையாளம் காட்டுற ஞானம் வந்து இண்டஸ்ட்ரிக்கு இப்போ வந்து ரொம்ப முக்கியமான தருணமாக இருக்கு. எனக்கு பர்சனலாக வந்து இந்த படத்தில் வந்து லைன் ப்ரொடியூசர் வந்து தீரஜ் எனக்கு கொக்கி என்ற படத்தை வந்து என்கரேஜ் பண்ணி ஒரு நல்ல டெக்னீஷியன், உனக்கு ஏதாவது ஒரு கேமரா ஃபிலிம் கொடுங்க, நான் ஒரு படம் பண்ணுறேன்னு கேட்டு தான் அந்த படம் பண்ணேன். அப்படிதான் பண்ணேன். அப்படி பண்ண ஒரு தீரஜும் மைனா மூலமாக எனக்கு ஒரு விலாசம் கொடுத்த ரெட் ஜெயிண்ட் மூவிஸ். ஸோ உதய் சார் கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா, இந்த மாதிரி திரைப்படங்களுக்கு வந்து தோல் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியம், ஆட்கள் தேவை. சில திரைப்படங்கள் அடையாளம் காட்டப்படாமலே போயிடுது. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலையை கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணாவை பற்றி சொல்லணும். அவருடைய சில்லுன்னு காதல்லேருந்து அவரை வாட்ச் பண்ணுறோம். நல்ல ஒரு டெக்னீஷியன். எங்கள் சினிமாவில் 2 விதமாக ஒரு ஒர்க்கை சொல்லுவோம் நாங்கள், ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க்குன்னு. இது 2த்தையும் ப்ளஸ் பண்ணி ஒரு கிரேட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம் நெடுஞ்சாலை. நான் அப்படி தான் நினைப்பேன். எஸ்பெஷலி எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த நைட் எஃபெக்ட்ஸ், இது வந்து ஒரு இடத்துல ஸ்டாட்டிக்காக நம்ம லைட் பண்ணி எடுக்கிறது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் ஃபில்ம் மேக்கிங்கில். பட் இதில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நைட்டில் வந்து ஒரு 2 சேஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க டேங்கர் லாரி மேலே. அது வந்து அதோட ஹார்ட் ஒர்க் பார்க்குறப்ப தெரியுது இது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க எடுக்கிறதுக்குன்னு. ஸோ இந்த படத்தில் நிறைய இந்த மாதிரி ஒரு 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 ஃபிலிமில் வந்து ஒரு 4-5 கிளைமேக்ஸ் ஆச்சு இருந்தால் அது வந்து பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் அந்த மாதிரி நிறைய இருக்கு, நிறைய ட்விஸ்ட் டர்ன்ஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. உங்ககிட்ட ஒரே ஒரு என்னன்னா, இது பீயிங் எ பிரஸ் மீட், நீங்க தான் இதுல மெயின். உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி திரைப்படங்கள் நீங்கள் நிறைய இப்ப இன்னைக்கு வந்து எல்லாருமே விமர்சகர் ஆயிட்டாங்க. ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் பாத்தீங்கன்னா இமிடியேட்டா வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து விமர்சனத்துக்கு வெயிட் பண்ண அந்த காலதாமதம், அந்த கேப்லாம் இப்ப கிடையாது. டக்குன்னு எல்லாருமே மெசேஜ் பண்ணிடுறாங்க ஃபர்ஸ்ட் ரீல் ஓடிட்டு இருக்கிறப்ப தியேட்டர்ல இருந்து. ஸோ இந்த மாதிரி சூழல்ல மீடியா நீங்க தான் எங்களுக்கு ஒரு பிரதர்ஸா இருந்து இந்த மாதிரி படங்கள் சமயங்கள்ல இந்த மாதிரி அவங்க அத்திபுத்தார் போர் இந்த படத்துல எல்லாருமே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அதை தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட ஒரு பிரசவ வேதனை தான் அதை ரிலீஸ் பண்றது. அவ்வளவு கஷ்டமா இருக்கு இன்னைக்கு. தியேட்டர்ஸ்லாம் போய் இன்ட்ராக்ட் பண்ணி பாக்குறப்ப தியேட்டர் ஓனர்ஸ் சொல்றது, தியேட்டர் எக்ஸிபிட்டர்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் பேசுறதெல்லாம் கேட்கறப்ப வலிக்குது. முந்தியெல்லாம் 70s 80s பாத்தீங்கன்னா மிட் டவுன் சினிமாஸ்ன்னு ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா மாசத்துக்கு வந்து பிரபு சார், சத்யராஜ், கார்த்திக், விஜயகாந்த் சார், இது மாதிரி ஒரு 5-6 ஆர்டிஸ்டோட படங்கள் வந்து எவ்ரி ஃப்ரைடே ஃபீட் பண்ணிட்டே இருந்தாங்க சார், தியேட்டர்காரர் சொன்னது. ஸோ இப்போ அப்படிலாம் கிடையாது. ஒரு ஹீரோட படம் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு படம் வந்தா, ஒரு டெக்னீஷியன் நீங்க வந்து உங்களுக்கு வேலை இல்லைன்னா நீங்க வீட்டுல இருந்துக்கலாம். ஒரு நடிகருக்கு வேலை இல்லைன்னா எங்கேயா ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிடலாம், அவங்க போய் ரெசார்ட்ல எங்கேயா உட்காந்துடலாம்.
ஆனா தியேட்டருக்காரங்க நாங்க காலையில கண்டிப்பா தியேட்டரை திறந்தே ஆகணும் சார். திறந்து நாங்க வந்து எல்லாருக்குமே வந்து பேமெண்ட் கொடுத்தாகணும். இந்த ஆபரேட்டர்ல இருந்து அந்த மெயின்டைன் பண்றவங்கல இருந்து இபி பில்ல இருந்து ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. அவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு அப்படி இருக்குது இண்டஸ்ட்ரி. இந்த மாதிரி சமயங்கள்ல இந்த மாதிரி திரைப்படங்கள் வரப்ப அதுல வந்து சில பழுதுகள் இருக்கிறப்ப அதையே குறை கூறாமல் ஒரு சகோதரத்துவமா எல்லாருமே கட்டி தேர் இழுத்தாதான் இனி எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாதிரி சினிமாக்கள் நிறைய வர வரதான் நம்ம வேற ஒரு வெளிச்சத்துக்குள்ள போக முடியும்னு தோணுது. ஸோ பிரஸ்ஸை வந்து நான் வேண்டுகிறது, இந்த நெடுஞ்சாலை படத்தை நீங்க பாப்பீங்க. கண்டிப்பா பாக்குறப்ப வந்து இன்னும் அதுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா நீங்க கை கொடுக்க முடியுமோ எல்லாரும் கை கொடுக்கணும்னு ஒரு வேண்டுகோள் வைத்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய அன்பான அழைப்பை ஏற்று வந்திருக்கோம் அனைத்து பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கோம். எப்பவும் போல உங்களுடைய அன்பான சப்போர்ட் இந்த படத்தை கொடுத்து பெரிய அளவில் வெற்றி பெற செய்யணும்னு ரொம்ப பணியோடு கேட்டேன். நன்றி, வணக்கம். ப்ரெஸ் மீட்னாலே ரொம்ப பயம், அவ்வளோ மீடியா இருக்கு. அதில் படத்தை பற்றி எப்பவுமே தப்பாக சொல்ல முடியாது. இருக்கிற பாசிட்டிவ் என்னென்னலாம் சொன்னாலும் யோசிச்சு சொல்ல வேண்டியது இருக்கும். அதுக்கே பயப்படுவேன் வர்றதுக்கு. இப்போ கூப்பிடக்குள்ள தைரியமாக வந்துட்டேன். ஏன்னா படத்தில் யோசிச்சு சொல்ல தேவையில்ல, இருக்கிறத சொன்னாலே போதும். எல்லாமே நல்லா தான் இருக்கு. கிருஷ்ணா சார் எப்பயுமே காம்ப்ரமைஸே ஆனதில்லை. படம் எடுத்து முடிக்க சிலவங்க அவங்களோட பர்சனலுக்காக காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க, ஷூட் பண்ணுறதுல மட்டும். இவர் அது இல்லை, லாஸ்ட் எண்டு வரலும் எப்படின்னா ஆடியோ லான்ச்சுக்கு சாங் ரெடி பண்ண கூட அதை ஸ்க்ரீன் பண்ணி 2 பேர்ட்ட காட்டி எல்லாரும் நல்லா சொல்லி எதனா ஒரு சின்ன சஜஷன் இருந்தால் கூட அதை உடனே வந்து பார்த்துட்டு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து திருப்பி பண்ணாரு. ஒரு 6 மாதத்துக்கு முந்தைய படத்தை லாக் பண்ணிட்டார். ஆனாலும் நேற்று கூட திருப்பி கரெக்ஷன் பண்ணார். எல்லாரும் நல்லா சொல்லி எங்கன்னா ஒரு இடம் ஒரு சின்ன சஜஷன் இருந்ததுன்னா அதை உடனே திருப்பி சரி பண்ணுவார். ஏன் எல்லாரையும் திருப்திப்படுத்தணும். அது மாதிரி நான் ஒரு படம் எடுத்துட்டு அதை பார்க்கணும், சிலவங்களுக்கு புரியுது சிலவங்களுக்கு புரியலன்ற லெவல்லே வச்சுக்கல. எல்லாருக்கும் புரியணும், எல்லாரையும் என்டர்டெயின் பண்றணுன்ற லெவல்லே இருக்காரு. அதனால இது கண்டிப்பா இருக்கும். மியூசிக் டைரக்டரும் கேமராமேனும் கண்டிப்பா இது வந்து ஒரு பெருசா இருக்கும். அவங்களுக்கு பார்த்த உடனே நான் யாராரு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு கேட்டது, மியூசிக் ட்ரைலரோட மியூசிக்கே வந்து ஒரு புது லாங்குவேஜா இருக்கு, நல்லா இருக்குன்னாங்க. அது மாதிரி விஷுவலையும் சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துல சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் இது ஒரு அடையாள படமா இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். நன்றி. நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். என்னை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது கிருஷ்ணா சார் தான். நான் மறக்கவே மாட்டேன். அந்த பாடல்கள்னால தான் எனக்கு எங்கேயுமே போதும்ல வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. நான் இதை எல்லா இன்டர்வியூலும் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த படம் வராதனால ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம், நானும் சரி அவரும் சரி. நான் ஃபஸ்ட்டு அவர் பண்ண செகண்ட் படத்தில் நான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கேன், படம் வரலையே அப்படின்னு. பட் அது ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் கிடைச்சிது. ஸோ அதே போல் இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும் நம்புகிறேன். எனக்கு இந்த படம் வந்து உதயநிதி சார் வாங்கிட்டாருன்னு சொன்னோன்னே நிஜமாவே அன்றைக்கெலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ஒரு படம் எப்படி ரிலீஸ் ஆகுதுன்றதை பொறுத்து தான் இருக்குது அதோட இது. எனக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சு. நன்றி சார். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். நெடுஞ்சாலை கிரிஷ் ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே ரொம்ப இன்ஸ்பைரிங் இருந்தது. அந்த இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு இந்த படத்துக்கு விஷுவலைஸ் பண்ணணுன்ற ஒரு கருன்னு சொல்லலாம். படத்தோட உயிர் கருன்னு சொல்லும் போது அந்த ஸ்கிரிப்ட், அந்த ஸ்டோரி அது இன்ஸ்பைரிங்காக இருந்தால் தான் மற்ற டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எந்த மாதிரி பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப பிரம்மாண்டமாக ஷார்ட் எடுத்தாலும் மொழி இசை இருந்தாலும் அந்த கதை ஒட்டலைன்னா எதுவுமே ஒட்டாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்கிரிப்ட் கேட்கும்போது ஃபில்ம் மேக்கராக கேட்கல, ஒரு ஆடியன்ஸாக தான் உட்காந்து கிறிஷ்ட இந்த கதை கேட்டேன். அப்போ எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது. அந்த இன்ஸ்பிரேஷன் எப்படி ஆடியன்ஸ்க்கு விஷுவலைஸ் பண்ணி கொடுக்கணுன்றது அன்னைக்குல இருந்து பிளான் பண்றோம். நிறைய சண்டை போட்டிருக்கோம். ஸோ அந்த சண்டை தான் பேஷன் இருக்குதுனால அந்த சண்டை வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த சண்டை வந்ததுனால ஒரு நல்ல அவுட்புட் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஏரிபடி மைக்னா ஒரு படம் பண்ணோம், அது வெளியே வரல. ஸோ அது வெளியில வரலன்றது எங்களுக்கு ரொம்ப நல்லதா போச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல இருக்கிற வெரியல்லாம் எல்லாம் காட்டியிருக்கோம். ஸோ
இசை இசை அவர் எப்பயுமே நான் இசைன்னு தான் கூப்பிடுவேன், அவர் பேர் சொல்லி கொடுப்பேன். ஸோ இஸ் ரியலி பேஷனேட். உட்காந்து நானும் உட்காந்துருப்பேன், ஒளிப்பதிவாளரும் ஸ்டுடியோவில் உட்காந்து இசைலாம் நிறைய கலெக்ஷன்லாம் சொல்லிட்டு இருப்பேன், அதுக்கெல்லாம் மன்னிச்சுக்கோங்க. இட் வாஸ் அ வெரி கிரேட் டீம் எஃபர்ட் சொல்லணும். அந்த கதையை கேட்டதுலேருந்து அதுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சதுலேருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணதுலேருந்து ஒரு நல்ல கேரக்டர்ஸ் கிடைச்சதுலேருந்து ஆரி, ஷிப்தா, பிரசாந்த், சலீம் சார் எல்லாமே சேர்ந்து தான் வர வேண்டியிருக்கு. இது ஒரு 3 டிஃப்ரெண்ட் பீரியட் லுக் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லுக் டோன் அப்படின்னா உடனே எல்லாமே ஒளிப்பதிவாளர் மட்டும்தான் அதை கொடுக்குறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறது ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அது இல்லை. அதுக்கு முன்னாடி என்ன வைக்கிறோம், என்ன சொல்றோம், செட் டிசைனர் என்ன டயலாக் சொல்றாங்க, அந்த காலகட்டத்துக்கு என்ன டயலாக் சொல்றாங்க, அது அந்த பீரியடுக்கு கொண்டு போகும். அந்த சவுண்ட், அந்த இதுல என்ன ரேடியோ பாடுது, என்ன மாதிரி இசை இருக்கு, என்ன மாதிரி காஸ்டியூம்ஸ் பண்ணிருக்காங்க, என்ன மேக்கப் பண்ணிருக்காங்க, இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த பீரியட் லுக் வருது. ஸோ அதனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல டீம் எஃபர்ட். அது எல்லாம் சேர்ந்து வரும்போது ஒரு யூ கேன் ஃபீல் இட். ஸோ ஐ ஃபெல்ட் இட், வி ஆல் ஃபெல்ட் இட். அண்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஓகேவா ஒரு நல்ல ஒரு ஷிப் நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்கும்போது அந்த ஷிப் வந்து ஏதாவது ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகணும், அந்த ஆடியன்ஸ்ன்ற ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகணும். அந்த டெஸ்டினேஷன் போறதுக்கு ஒரு 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 துடுப்பு தேவைப்படுது. அந்த துடுப்பு தான் உதய் சார். இட்ஸ் a brilliant push. Thanks for everything. Thanks for the team. Thanks for everyone. Thank you. எல்லா பத்திரிகை பெரியவங்களுக்கும் வணக்கம், நன்றி வந்ததுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு அருமையான ஒரு தருணம். இந்த படத்துல நான் வந்து அசோசியேட்டான ராமகிருஷ்ணா மூலியமாக தான் இந்த படத்துக்குள்ள வந்தேன். ஆனால் அந்த கிருஷ்ணா வந்து எனக்கு நாங்கள் அசிஸ்டன்ஸாக இருக்கும்போது எங்களுக்கு தெரியும். அவர் கௌதம் மேனன் சார்ட்ட இருக்கும்போது, ராஜசுந்தரம் மாஸ்டர்கிட்ட இருக்கும்போது, இந்த பிரபுதி மாஸ்டர்கிட்ட இருக்கும்போது தெரியும். பட் நாங்கள் சேர்ந்து படம் பண்ணல, ஃபர்ஸ்ட் இந்த படம் தான். பட் எனக்கு கிடைச்ச ஒரு ப்ரிவிலேஜ் அப்படின்னு தான் நான் இந்த படத்தை சொல்லுவேன். ஏன்னா இந்த டீம் வந்து இதுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டோம். ரொம்ப நிறைய மீட்டிங்ஸு, ஏகப்பட்ட மீட்டிங்ஸு. ஏன்னா ஒரு சாங்கும் ஒரு ஜோனில் இருக்கும். ஐட்டம் சாங்காக இருக்கட்டும், அப்புறம் மாண்டேஜஸில் சின்ன கொரியோகிராஃபி, அப்புறம் ஒன்றும். ஏன்னா கிருஷ்ணா வந்து ரொம்ப ஃபீல் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பார். ஒரு கண்ணில் இருக்கிற எக்ஸ்பிரஷன் கூட வாங்கணும். ஐட்டம் கேர்ளாக இருந்தால் கூட அந்த கண்ணில் இந்த எக்ஸ்பிரஷன் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வச்சு என்னை பண்ண பார்த்து இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லி ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்கோம். நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இதில் பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா, நான் குங்கி தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் கார்டு. இதுக்கு முன்னாடி நான் பண்ணதில்லை. எனக்கு பிரபு சார் தான் எனக்கு அதை கொடுத்தாரு முதல். அதுக்கு அடுத்து எனக்கு ரிலீஸ் ஆக போகிற சிங்கிள் கார்டு. அதுக்கப்புறம் நிறைய பண்ணிட்டேன். பட் ரிலீஸ் ஆக போகிற படம் வந்து எனக்கு நெடுஞ்சாலை, 3வது படம் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் இது. ஸோ அதுவும் எனக்கு ஒரு பெரிய ரெட்டிப்பு சந்தோஷம். எல்லாமே இந்த படத்தில் எல்லாருடைய எஃபோர்ட்டும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. கரெக்டாக சொல்லணும்னா கிருஷ்ணா செதுக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பொசிஷனும் அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ இது ரொம்ப பெரிய வெற்றி அடையணும்னு ஆண்டவரை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த படத்தில் வசனம் எழுத வாய்ப்பு கொடுத்த கிருஷ்ணா சாருக்கும், அதுக்கு காரணமாக இருந்த கண்ணன் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சாதாரண படமாக இருந்த இந்த படத்தை இன்னைக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்ட வச்ச ரெட் ஜெயின் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், செண்பகமூர்த்தி சார் அவர்களுக்கும், அவங்க ஹோல் டீமுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. தமிழ் கொஞ்சம் வீக்காக இருக்கு, படத்துக்கு கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங். I just hope everybody goes and watches the movie, and I thank everybody who's here on the podium here. I think they're all fabulous people and who are all come together for a fantastic film project called Nedunjalai. And personally, it's my first Tamil film, and everybody's been very good things about it, but it was very difficult. Somehow I managed to do it, and everybody is praising it, so I'm more glad about it. And thanks Hari and
Shivda and Krishna and Raj and Noble and RK and all these people, they all were like really very, very helpful. And thank you so much. Thank you, Dheeraj. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I feel really happy that I'm a part of this wonderful team. I think it's God's grace. Thanks to Krishna sir and the entire team for casting me. வேற என்ன சொல்லணும்னு தெரியல. எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much. அனைத்து பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கிருஷ்ணா சாருக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய இதுக்கு முன்னாடி எந்த படமுமே அவர் பார்த்ததில்லை. என்னை கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி தீரஜ் அவர் மூலியமாக தான் எனக்கு கிருஷ்ணா சார் அறிமுகம் கிடைச்சது. ஸோ இந்த வாய்ப்பு வந்து கிடைச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தீரஜ். ஸோ தீரஜுக்கும் நான் நேரத்தில் நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறமா கிருஷ்ணா சார் வந்து எந்த படமுமே பார்க்காம என்னை கமிட் பண்ணார். அதுக்காக ஒரு 6 மாதம் ஆடிஷன் மட்டுமே போச்சு. எல்லாரும் கிருஷ்ணா சார் சொன்னாங்க, வேறு ஏதாவது ஒரு பையனை போடலாமே, ஏன் இந்த பையனை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா சார்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை கிருஷ்ணா சாருமே என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் ஒரே வார்த்தை என்கிட்ட சொன்ன விஷயம், நீங்கள் இதுக்கு முன்னாடி நடித்த படத்தை நான் பார்த்ததில்ல, ஆனால் என் படத்துக்கு எப்படி ஒரு கேரக்டர் இருக்கணுமோ அதை தான் நான் உங்கள்கிட்ட பார்த்தேன். ஸோ அதை உங்ககிட்ட என்னால் கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாதீங்க, நான் சொல்கிறது மட்டும் செஞ்சீங்கன்னா போதும் அப்படின்னாரு. ஸோ அன்னைக்கு அவர் கொடுத்த அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு இந்த படம் உதய் சார் கைக்கு போய் எல்லாரும் ட்ரெய்லர் சாங்ஸ் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா, இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொருவரோட நடிப்போ உழைப்போ நாளைக்கு யாரும் பாராட்டினாலும் அதுக்கு முதல் முக்கிய காரணம் வந்து கிருஷ்ணா சார். ஸோ எல்லாத்தையும் அவ்வளோ வெல் பிளானடாக ஒரு படத்தை டிசைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ என்ன மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டை படம் பண்ணுறது சாதாரண தைரியம் கிடையாது. எனக்கு ஞாபகம் இருக்கு, உதய் சார் படம் பார்த்து வெளில வந்தோடனே ஃபஸ்ட்டு படம் என்ன பட்ஜெட் சார் அப்படின்னு கேட்டு கிருஷ்ணா சார் சொன்னோடனே அப்படியே ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு அப்படின்ட்டு. ஸோ என்னையும் பார்த்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரூ வச்சுக்கிட்டு இவ்வளோ நம்பிக்கையாக எந்த நம்பிக்கையில் படம் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியாக்ஷனை தெரிஞ்சது. சார் உங்களுக்கு தெரியுமா தெரியாதுங்க, படம் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தோடனே கிருஷ்ணா சார் சொன்ன ஒரே விஷயம், இந்த படம் நான் கேட்டேன் சார், இந்த படம் முடிஞ்சோடனே எப்படி சார் எப்படி சார் ரிலீஸ் எப்படி சார் நம்மளே பண்ணலாம், மைண்டில் ஒன்று இருக்குது நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் படம் போனதுக்கப்புறம் ஒரே சொன்னேன், படம் ஆரம்பிக்க டே 1 முடிவு பண்ணது ரெட் ஜெயண்ட்டுக்கு அந்த படம் கொடுப்பேன். ஸோ அது இல்லை அப்படின்னா தான் அடுத்த இந்த ஆப்ஷன் சொல்லிட்டு, அதே நீங்கள் வெளியில் வரும்போது ப்ரெஸ்ஸுக்கு அன்னைக்கு நீங்கள் படம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஜனால் அவர் உட்காந்துருந்த ஒரு ஃபோட்டோ. ஏன்னா இன்னைக்கு படம் எடுக்கிறது பிரச்சனை இல்லை, அதை ரிலீஸ் பண்ணுறது தான் மிகப்பெரிய ஒரு போராட்டமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த வகையில் நாங்கள் நைட் எஃபெக்ட்டு எல்லாரும் இவ்வளோ கடினமாக ஒரு 3 நாள் வேலை பார்த்தோம். இதை பற்றிலாம் கூட யாரும் பெருசாக பேசல. ரிஜன் படம் வாங்கிட்டாங்களா, படம் எனக்கு வந்த மெசேஜ் கிருஷ்ணா சாருக்கு வந்த மெசேஜ் அத்தனையுமே இருக்கும். ஏன் அப்படின்னா ரெட் ஜெயின் பேனர் மேலே அவங்க வச்சிருக்க நம்பிக்கை. ஸோ ஒரு படத்தை வாங்குறாங்கன்னா அதில் எல்லாருடைய உழைப்பும் சரியாக இருக்குங்கிற அந்த நம்பிக்கை. ஸோ அது இது வரைக்கும் வீண் போகலை. ஸோ இந்த படமும் அந்த நம்பிக்கையை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் எனக்கு வாய்ப்பு கொடுத்த கிருஷ்ணா சார், தீரஜுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ராஜு சார் அண்ட் சவுந்தர் சார், யார் பையன் யார் ஹீரோயின் யாரை வச்சு படம் எடுக்க போகிறீங்க எதுவுமே கேட்கல. கிருஷ்ணா சார் என்ன சொன்னாங்களோ அது இன்னைக்கு வரைக்கும் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை பற்றி கவலைப்படலை. சார் உங்களுக்கு எது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க கிருஷ்ணா, என்ன கேட்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னா. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கேஸ்ட் அண்ட் க்ரூ வச்சுக்கிட்டு இவ்வளோ பட்ஜெட்டில் இந்த படத்தை பண்ணுறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அதனால் அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. அதுக்கப்புறமா டெக்னீஷியன் பற்றி சொன்னோன்னா ராஜுவல் சார் வந்து இட்ஸ் வெரி சப்போர்ட்டட். கிருஷ்ணா சார் வந்து திட்டு அடி எல்லாமே வந்து சிவதா வாங்கியிருக்காங்க. ஸோ நானும் நிறையா வாங்கியிருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த ஃப்ரேமில் இந்த ஒவ்வொரு விஷயம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முழுமுதல் காரணம் அவருடைய உழைப்பு தான். ஸோ அதுக்கப்புறம் சத்யா சார் ஒரு மியூசிக்கில் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
எங்கேயுமே போனதுக்கு அப்புறமா சாங் ஃபர்ஸ்ட் டைம் தாமரமணி சாங் கேட்டோடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ நம்ம படத்தில் இந்த மாதிரி ஒரு சாங் பிடிச்சிருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு மியூசிக்கில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் சார் படத்தினுடைய டைலாக் ரைட்டர் வந்து இந்த படத்தோடைய டைலாக் நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறமா டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். ரொம்ப சென்சிபிளாக டைலாக் எழுதியிருக்காரு இந்த படத்தில். ஸோ அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணேன். ஸோ அவர் இது வரைக்கும் பேசவே இல்லை, எல்லாருக்கும் பேச கூப்பிட்டாரு. ஸோ அவர் இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் 24 hours வேலை பார்த்துட்டு தூங்கிட்டே பாட்டில் வந்து நடிப்பார். ஸோ ரொம்ப கடினமாக அவரும் உழைச்சிருக்காரு. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த கிருஷ்ணா சாருக்கும், லைன் ஃபோக்கஸ் டீமுக்கும் அண்ட் மெயின் உதய சாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சண்முகமூர்த்தி சார் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. மேடையில் வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் வணக்கம். அண்ட் கிருஷ்ணா சார், இந்த படம் ஆக்சுவலாக எப்படி எனக்கு கிடைச்சுன்னா, நானும் ஆரியும் ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூலுக்கு வந்து கெஸ்டாக போயிருந்தோம். அன்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சீஃப் கெஸ்டாக போயிருந்தோம். அப்போ தான் ஆரி வந்துட்டு கிருஷ்ணா சார் படம் எடுக்கிறாரு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் போய் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன். கிருஷ்ணா சார் பார்த்த உடனே நீங்கள் தான் இதை பண்ணணும் அப்படின்னு. நான் அவரை பார்த்த உடனே கண்டிப்பாக இந்த படத்தெல்லாம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் சொன்னேன். அண்ட் இட் இஸ் பின் அ கிரேட் ஜேர்னி. அண்ட் இது நாங்கள் ஒரு ஃபேமிலி ஒரு 2 years we have been traveling. அர்ஜுன் சவுந்தரராஜன் அவங்க சாப்பாடு சேலம் ஷூட்டிங் பண்ணும் போதெல்லாம் வீட்டிலேருந்து சாப்பாடு வந்துடும். தேங்க்யூ. அண்ட் கிருஷ்ணா சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் சான்ஸ். அண்ட் இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் த என்டையர் டீம். சந்தானம் சார், கிஷோர் சார், ராஜ் எஸ்பெஷலி, we had a great time in Delhi. And thank you for all this all. நன்றி கிஷோர். அடுத்ததாக எங்கள் தயாரிப்பாளர் திரு சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். காசு கொடுத்து இதை பண்ணுங்கன்னு பண்ண வச்சுருக்கோம். நல்லா வந்திருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க. எங்கள் படத்தை பெரிய கம்பெனியில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். சாருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம். மற்றபடி பேசுறது எனக்கு ஒன்றும் தெரியல. ஓகே, நன்றி, தேங்க்யூ. படம் எனக்கு கசின் ஆகுது. ஸோ பார்ப்போம், ஃபங்க்ஷனில் பார்ப்போம், எங்கேயாவது பார்ப்போம், பேசுவோம். சினிமா பற்றி அவரும் பேச மாட்டார், நானும் பேச மாட்டேன். ஒரு மீட்டிங்ல இருக்கும்போது என்ன கிருஷ்ணா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னன்னு போயிட்டு இருக்குது அப்படின்னாரு. சும்மா ஒன்லைன் தான் சொன்னாரு, நம்மளே பண்ணலாமே அப்படின்னு. பண்ணலாமே, நான் அவ்வளோதான் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒர்க். ஸோ நான் சினிமாவுக்கு புதுசு. என்ன சொல்ல போனாங்க, ஷூட்டிங் கூட நான் பார்த்ததில்லை. செட்ல கிருஷ்ணா ஒர்க் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் மலைப்பா கூட இருக்கும். ஏன்னா மனுஷன் தூங்குவானா தூங்க மாட்டானா. ஸோ எனக்கு அப்ப என்ன மைண்ட்ல ஓடுனதுனாக்க, ரிங் மாஸ்டர் எனக்கு அப்போ மைண்ட்ல வந்தாரு சர்க்கஸ்ல. ஸோ அத்தனை பேத்தையுமே ஒவ்வொருத்தரையும் பேரை வச்சு கூப்பிட்டு, ஈவன் லைட் பாயா ஆகட்டும் இல்ல ப்ரொடக்ஷன் பாய் ஆகட்டும், அத்தனை பேரையும் வேலை வாங்கிட்டு இருந்தாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ புதுசா சினிமாவில் வந்துருக்கு, சந்தோஷமா இருந்தது. அந்த டைம்ல எனக்கு ஒரு கேரக்டர் பண்ணுங்கன்னாரு. நான் ஷூட்டிங்கே பார்த்ததில்ல, எப்படி நான் பண்றது அப்படின்னு. இல்லை நீங்க உங்களா பண்ண முடியும், பண்ணுங்கன்னாரு. ஸோ நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதுல முழு உழைப்பும் வந்து எல்லா டீம்ல இருக்கிற எல்லாரும் ஒவ்வொருத்தருமே முழு உழைப்பையுமே தந்திருக்காங்க. ஏன்னாக்க நான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். காலையில 9 மணிக்கு ஆஃபீஸ் போவேன், சாயந்தரம் 6-7 மணிக்கு வீட்டுக்கு போவேன். ஸோ ஃபேமிலியோட இருப்பேன். இப்படியே என் லைஃப் போயிட்டு இருந்தது. பட் 2 years கிருஷ்ணா கூட நான் டிராவல் பண்ணும்போது எனக்கு இந்த சினி ஃபீல்டு இவ்வளோ கஷ்டமானதா அப்படின்னு எனக்கு ரொம்ப கொஞ்சம் மலைப்பாக இருந்தது. கொஞ்சம் இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமா இவங்களெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து நேரம் பார்க்காம, உடல்நிலை சரியில்லை
கூட அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. எல்லாருமே காலையில 7 மணிக்கு ஸ்பாட்டுக்கு வரணும்னா 7 மணிக்கு வந்துருவாங்க. இல்லை நீங்க வேணாங்க, நீங்க 10 மணிக்கு கூட வாங்க. பட் நான் 7 மணிக்கு ஸ்பாட்டுக்கு போவேன். ஸோ அதெல்லாம் ஒர்க் பண்ணாங்க, உழைப்பு எல்லாருமே போட்டிருக்காங்க. உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பும் இந்த உழைப்பை போட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் நீங்க தருவீங்க நம்பிக்கை இருக்கு. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம், படம் எடுத்து முடிச்சுட்டு பிரிவுக்கு உதய் சார் வந்திருந்தாரு. ஸோ படம் பார்த்துட்டு நாங்க எல்லாருமே எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நாங்க எல்லாருமே ஆளுக்கு மூஞ்சி பார்த்துட்டு இருக்கும்போது உதய் சார் எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா எப்பயுமே ஒரு ட்ரேட் மார்க் சிரிச்சுட்டு போயிட்டாரு. போயிட்டு பார்த்தா ட்விட்டர்ல போட்டார் படம் நல்லா இருக்குன்னு. ஸோ நாங்கெல்லாம் எல்லாருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு எல்லாத்துக்குமே. ஸோ திரும்ப கூப்பிட்டு பேசினாரு. ரொம்ப சந்தோஷம். உதய சாருக்கு இதில் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதுல இந்த ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த படத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படம் வெற்றியடைய உங்களுடைய உதவி எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டு நாங்கள் இருக்கோம். செய்வீங்கிற நம்பிக்கையும் இருக்கு. எனக்கு இங்க பேச வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்குமே நன்றி சொல்லிட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த படம் ஷூட்டிங்ல இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. சொல்லு மச்சான், இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறேன்டா, எங்கடா இருக்க? நெடுஞ்சாலை ஷூட்டிங்ல இருக்கேன்டா. மச்சான் ஓகே ஆயிடுச்சுடா, மேரேஜ் எங்கடா இருக்க? நான் நெடுஞ்சாலை ஷூட்டிங்ல இருக்கேன்டா, கூப்பிடுறேன்டா. மச்சான் பொம்பளை புள்ள பிறந்திருக்கடா, எங்கடா இருக்க? நெடுஞ்சாலை ஷூட்டிங்ல இருக்கேன்டா, கூப்பிடுறேன்டா. பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேடா, பாப்பா ஸ்கூல்ல சேர்க்க போறேன், கொன்று ஒண்ணு. என்ன எல்லாரும் தெரியுமா? வைடா முதல் போனேன். இது உங்களுக்கு காமெடியான விஷயமா இருக்கலாம், ஆனா 2 வருஷம் எப்ப போன் பண்ணாலும் சரி மேனேஜர் போன் பண்ணுவாரு. அங்க எங்க இருக்கீங்க சார்? லொகேஷன்லாம் சார் இருக்கேன். இல்ல சும்மா கேட்டேன், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எங்க இருக்கீங்கன்னு. ஓ சரி சார், அப்ப நான் கிளம்பிட்டுலாம் சார். நான் கிளம்பு. ரொம்ப அவ்வளவு கஷ்டப்பட்டு 2 வருஷமா இந்த படம் எப்பெல்லாம் தாடி முடியோட சுத்துறது எங்க போனாலும். சரி இந்த படத்துல நடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த போட்டோ பிரிண்ட் போட்டு லேப்ல போய் அந்த லேபுக்காரே முறைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்டா என்ன பார்த்தா பிரிண்ட் 5 பிரிண்ட் போட்டு கொடுத்துருப்பா. எப்ப மொத்தமா போட்டு வச்சுக்க மாட்டீங்களா ஒரு ஆல்பம் மாதிரி? இல்ல சார், இந்த படத்துக்கு அப்புறம் அந்த போட்டோ பிரிண்ட் போட்டு டைரக்டர் ஒருத்தவங்க தேடுற சூழ்நிலை வராதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ். அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் பிரபுசாமி சாருக்கும் ராஜேஷ்க்கும் என்னுடைய வணக்கங்கள். அதுக்கப்புறம் உதய் சார், அதுக்கப்புறம் இங்கே எல்லாருக்கும் வணக்கங்கள். அதாவது ஒரு படத்தை எடுக்கிறது எல்லாருமே இங்கே பேசிட்டாங்க. ஒரு படத்தை எடுக்கிறத விட ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு இந்த படம் இவ்வளோ பெரிய ஹைப் கிரியேட் ஆயிருக்குன்னா அதுக்கு யார் காரணம்னு உதய் சார் தான். அதில் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண வந்து தீரஜனும் நானும். இந்த படத்தை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றது தீரஜ் நானும் ஃப்ரம் த டே 1லேருந்து பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் சௌந்தரராஜன் அந்த ஆஜு என்னோட கசின். இந்த ப்ராஜெக்ட்ல நான் எப்போ என்ன கேட்டாலும் நோன்னு சொல்லாம பணத்தை வாரி அரைச்சிருக்காங்க. நிறைய பேர் கேட்டாங்க, புது மூளை வச்சு இவ்வளோ பெரிய படம் எடுக்கிறீங்க, எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கூட. எனக்கு ஒரே நம்பிக்கை, கதைக்கு தேவையில்லாம செலவு பண்ணா அதை வெட்டி செலவு. கதைக்கு எது தேவையோ அதை செய்யறதுல எந்த விதமான தப்பும் இல்லை அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். ஸோ அந்த மாதிரி நினச்சிதான் இந்த படத்தை எடுத்தோம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து 2 இயர்ஸ் வந்து நிறையா சிரமப்பட்டிருப்பாங்க. அது எல்லாருமே கூட ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. அட் சேம் டைம் நானே நிறைய படுத்திருக்கேன் அவங்கள. அதுக்காக மன்னிப்பையும் கேட்டுக்கிறேன், நன்றியும் தெரிவித்துக்கிறேன். ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் உழைப்பும் வந்து நான் சொல்றதை விட நீங்க படத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க சொன்னா அது பெட்டரா இருக்கும். ஏன்னா நானா சொன்னா அவ்வளோ கௌரவமா இருக்கு. இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக்கிறது வந்து என்னுடைய தயாரிப்பாளர்களுக்கு குறிப்பா. ஏன்னா ஒரு நல்ல தயாரிப்பாளர் இருந்தால் தான் ஒரு படைப்பாளி நல்ல விஷயமா கொடுக்க முடியும். இந்த படம் புதுசா பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் சொல்றதை விட இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருக்கோம். அதுதான் நான் ட்ரை பண்ணியிருக்கோம்.
அந்த டே ஒன்லேருந்து எல்லாருமே எல்லா எஃபர்ட்டும் போட்டிருக்காங்க. ராமகிருஷ்ணன் சார் ஆகட்டும், ராஜ்வேல், சத்யா, கிஷோர். கதையை சொன்னா படம் பார்க்க மாட்டீங்க, படம் பழகினா நீங்க தான் சொல்லணும். ஏன்னா அதை நான் சொல்லக்கூடாது இல்லையா? நெடுஞ்சாலையில நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ வந்து டாஸ்மார்க்ல கூட 2 கிலோமீட்டர் போட வேண்டியிருக்கு. டாஸ்மார்க்ல அந்த லாரிக்காரங்க நிறுத்தி பண்ற தவறுகள் இதெல்லாம் படத்துல இருக்காங்க. அதாவது நெடுஞ்சாலையில வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த விஷயங்களும் இருக்கு. இதோட நமக்கு வந்து கேள்விப்படாத நிறைய விஷயங்கள் இருக்கு, கேள்விப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அது உள்ள டிராவல் பண்ணும்போது இது வந்து ஒரு 4 சுவருக்குள்ள எழுதப்பட்ட ஒரு கதை இல்லை. ஏன்னா கதை வந்து ரியல் லைஃப்ல இருந்து எடுத்தாதான் அது வந்து உண்மையா இருக்கும், நம்பகத்தன்மையோட இருக்குன்றதுல நான் ஸ்ட்ராங்கா நம்பிக்கிறேன். அதனால நிஜ மனிதர்களை பார்த்து எடுக்கப்பட்ட ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். திரைக்கதை மட்டும்தான் ரூம்குள்ள உட்காந்து எழுதணும். கேட்கலங்க, ஒரு சம்பவம் ஒரு ஆள் அடிப்படையான சம்பந்தம் இல்ல, இது பல பேர் பல சம்பவம். நான் இந்தியா ஃபுல் டிராவல் பண்ணி எடுத்த இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி அது மாதிரி பல இடங்கள்ல இருக்கு. இப்போ கர்நாடகாவுக்கு போனீங்கன்னா கர்நாடகாலையும் இருக்கு, அதே மாதிரி நான் பீகார்லயும் இருக்கு. ஸோ இதோட இது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது என்னன்னு. நீங்க படம் பாத்தீங்கன்னா தான் தெரியும். அதான் சொல்றேன், நிறைய இடங்கள்ல நிறைய உண்மையான சம்பவங்களை எடுக்கப்பட்டது தான் இது. அதனால அதுலயே நீங்க சொல்றதுலயே வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, சோ அதனால நீங்க சொல்றீங்க. நிறைய பேர் கேள்விப்படல. சோ இந்த படத்துல பார்க்கும்போது அதோட ஜெனுனிட்டி தெரியும் உங்களுக்கு. இந்த படம் கதை வந்து தேனி பேக்ட்ராப்ல அதை சுத்தி எடுக்கப்பட்டது தான். ஆனா படத்தோட லொகேஷன் வந்து வேதம் தேனியில இல்ல, அது ஆல் ஓவர் இந்தியா நாங்க டிராவல் பண்ணி தான் எடுத்திருக்கோம். அவருக்கா ஒரு நிமிஷம். நானும் வளர்ந்து வர ஹீரோ தானே. இதுல என்னங்க போட்டி, படம் நல்லா இருந்தா ஓட போகுது. கண்டிப்பா இல்ல, நான் ஒன்றும் பெரிய பர்ஃபார்மன்ஸ்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நான் வந்து சந்தானம் சார் வச்சுக்கிட்டு, ராஜேஷ் சார் மாதிரி டைரக்டர்ஸ் வச்சுக்கிட்டு ஏதாவது காலத்தை தள்ளிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்லாம் கண்டிப்பா யாரும் பண்ணவே முடியாது. அதுக்கு வந்து பெரிய டெடிகேஷன் தேவை. படம் பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் பயங்கர பிரமிப்பா இருந்துச்சு. ஆரியோட பர்ஃபார்மன்ஸ், அந்த ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ், அது வந்து நானும் இவரோட ஒர்க் பண்ணவே முடியாது. ஓகே, தேங்க்ஸ். அதாவது வரும்னு சொல்லி தான் நம்ம எடுக்கிறோம். ஒரு நல்ல படம் அவர்கிட்ட போகும்போது தான் அது அடையாளம் காமிக்கப்படுது. ஏன்னா அவர் இந்த படம் ஃபர்ஸ்ட் படம் இல்லை, அவர் நிறைய பண்ணிட்டார். ஸோ உதய் சாரை பொறுத்த வரைக்கும் நிறைய நான் வெளியே கேட்டுப்படுக்கேன். வெரி ஹம்பிள் பர்சன், நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ஹம்பிள் அவர். அதனால அவர் ரீச் பண்றது வந்து, அவர்கிட்ட பேசுறது, கம்யூனிகேட் பண்றது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். அது கடவுளை தான் கேட்கணும். என்ன கேட்டீங்கன்னா எப்படி தெரியும்? ஆமா, கண்டிப்பா அதுல இருக்கு. ஓகே, தேங்க்யூ.